அனைவருக்கும் வணக்கம்ப்பா. என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் வாழைப்பழ பணியாரம். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பணியாரம் மாவு ரெடி பண்ண என்னென்ன நம்ம சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அரை கப்பு, அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கப்பு, மொத்தமாக பார்த்திங்கன்னா 1.5 கப்புக்கு நம்ம எவ்வளோ வாழைப்பழம் போனோன்னா ஒரு 3லேருந்து 4 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்வீட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு, அல்லது பனக்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பனானா போட்டோன்னே நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பனானாஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. இது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா பனானாஸ்னால் சாப்பிட பிள்ளைங்க நம்ம பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தயக்கப்படுவாங்க, எனக்கு வாழைப்பழமா வேணாம். ஏன்னா ஃப்ரூட்ஸ்னாலே எல்லாருமே கொஞ்சம் வேணான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மைண்டை கொஞ்சம் மாற்றுற விதமாக நம்ம இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செய்யலாம், அல்லது அவங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி தானே. நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு நம்ம வீட்டிலே தான் இருக்கும், அரிசி உளுந்து, அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை கூட நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு கப்புனா இது ஒரு கப்பு, சேம் குவான்டிட்டியும் ஆட் பண்ணலாம். அல்லது இட்லி மாவு 1 கப்புனா நம்ம கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை மாதிரி ஆட் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். ஓகே, இது பணியார சட்டியில் நம்ம ஊற்றின அப்புறம் இதை மாதிரி கீழே நம்மளுக்கே தெரியும், நம்ம எப்படி தோசை செய்கிறோமோ அதே போல் தான். கீழே நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே நம்ம அதை அந்த சைடு நம்ம திருப்பி போடணும். ஆனால் அந்த சைடு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆச்சுன்னா ஓகே, ரெடி ஆகிட்டே இருக்குது. இது மாதிரி தாங்க ப்ரௌன் கலரில் ஆகும். 2 சைடுமே ப்ரௌன் கலரில் ஆகணும். ஓகேங்களா? ஒரு சைடில் ஆனோடனே நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் அந்த மாவு அப்படியே இருக்கும் வேகாத மாதிரி. இந்த மாதிரி டபுள் சைடுமே நம்ம திருப்பி போட்டோன்னா நல்லா அழகாக முறுமுறுன்னு இருக்கும். ஓகே, எடுக்கிற ஸ்டேஜ் வரப்போகுது. ஓகே, பாருங்கள், சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான மெத்தடில் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். இதே போல் அடுத்த முறை கார பணியாரம் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.